கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நாம் ஒன்றிணைந்து மகத்துவம் உள்ள தேவனை சேர்ந்து ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய ஆனந்தத்தினாலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் நிரப்பினார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை, இருதயத்தை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இவர் நிச்சயமாய் நியாயம் செய்கிறவர். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். எப்படி நியாயம் செய்கிறார்? விசாரித்து நியாயம் செய்கிறார். எதுவரைக்கும் நியாயம் செய்கிறார்? ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் விடுவதே இல்லை. அதை செய்து கொண்டே இருப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் நியாயம் செய்வார். தனிப்பட்ட குடும்பத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்வார். தம்முடைய ஜனம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நியாயம் செய்வார். இரண்டாவது ஒன்று காரியத்தை பார்த்தோம், நியாயத்தை நடப்பிக்கிறவர். நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்கிற கர்த்தர் தாம் செய்கிற நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நியாயத்தை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். அந்த நாளிலே ஒருவரும் நாம் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் செய்கிற ஒவ்வொரு நடக்கைகளும் செயல்களுக்கும் ஆண்டவரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தண்டனை பெறுகிறவர்களாக அல்ல, ஆண்டவரிடத்திலே பிரதிபலனை பெறுகிறவர்களாக மாற கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர், அந்த வாசனத்தை மறுபடியும் வாசிங்க. லூக்கா 18:7வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். எல்லாருக்கும் நியாயம் செய்வார். அவர் பிள்ளையா இருந்தா நாம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வார். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரே விதத்திலே கர்த்தர் நியாயம் செய்ய மாட்டார். ஆண்டவர் நியாயம் செய்கிற 3 விதங்கள் உண்டு. அதில் காலை ஆராதனையிலே அவர் நியாயம் செய்கிறதான முதல் விதத்தை குறித்து பார்த்தோம். முதல் விதத்தில் ஆண்டவர் நீட்டித்து நியாயத்தை செய்கிறார். அதை சொல்ல இன்னும் இப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நியாயம் நமக்கு கிடைப்பதற்கு நீண்ட காலம் நம்மை ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். ஏன் காத்திருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை நான் காலை ஆராதனை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஆண்டவர் ஏன் அந்த நீண்ட காலம் ஆண்டவருடைய பிள்ளையை நியாயம் நீட்டித்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சி வருகிற வரைக்கும் ஆண்டவர் நீட்டித்து கொண்டே போயிருப்பார். அடுத்து ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் ஏன் தம்முடைய பிள்ளைகளுடைய நியாயத்தை பொறுமை உள்ளவராய் இருந்து நீட்டித்து கொண்டே போகிறார் என்று சொன்னால், உள்ள ஒட்டி கொண்டிருக்கிற கரைகள், திரைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் அகற்றுவதற்காக, சுத்திகரிப்பதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் பொறுமையாக இருக்கிறார். அது நடைபெற்ற உடனே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயத்தை செய்கிறார். இரண்டாவது ஆண்டவர் நியாயம் செய்கிற விதத்தை பார்க்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான். முதலாவது,
நீட்டித்து நியாயத்தை செய்கிறார். இரண்டாவது, சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நீண்ட காலம் நியாயம் கிடைக்க காத்திருக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் சீக்கிரத்திலே ஆண்டவர் செய்வார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளா இருந்தது. நல்ல கவனிங்க. சபைக்கு விரோதமாக பிரச்சனையை உண்டு பண்ணி யாக்கோபை, சபையை சைலன்ஸ் பண்ண நினைத்து பேதுருவையும் பிடிக்கிறான், சிறையில் வைக்கிறான். தீர்ப்பும் வழங்கி ஆகிவிட்டது. என்ன தீர்ப்பு? அடுத்த நாள் காலையில் சிறை சேதம் பண்ணப்படுவான். எல்லாவற்றையும் நெருக்கமாக வைத்து நிறைவேற்ற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். 12வது அதிகாரம் 23 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுவுழுத்து செத்தான். இதை செய்த ஏரோதை அழித்து சபைக்கு நியாயம் செய்கிறார். தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார். அந்த சாப்டர்லயே ஆண்டவர் முடித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆளை, சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆளை ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி போடுவார். அல்லேலூயா. தேவராஜ்யத்திற்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படி செய்கிறாராம்? சீக்கிரத்திலேயே நியாயம் செய்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, எனக்கு கர்த்தர் சீக்கிரத்திலேயே ஒரு நியாயம் செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு சீக்கிரத்திலேயும் நியாயம் செய்ய தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையில சீக்கிரம் என்று சொல்லும்போது 2 அர்த்தங்களை அது உடையதாய் இருக்கிறது. முதலாவது காரியம், வெகு சீக்கிரத்தில், கால அளவில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது கர்த்தர் நியாயத்தை செய்வது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. யோவான் 13:32. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை ஆண்டவர் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மனதிலே வைத்து சொல்லுகிறார். இதை சொல்லி சில நாட்களுக்குள்ளே பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. 81வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 81:14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். காலை ஆராதனையில் இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தை நாம் படித்தோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சக்திகள் பெரிதாய் தலையெடுக்கும் போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நான் சீக்கிரத்தில் அவர்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி என் கை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். எப்போ செய்வார்? சீக்கிரத்தில் செய்கிறார்.
சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தாழ்த்தி அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக என் கையை திருப்புவேன். சீக்கிரத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் என் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி சீக்கிரத்தில், வெகு தொலைவில் அல்ல, சீக்கிரத்தில் அவர் உங்களுக்காக நியாயம் செய்ய இருக்கிறார். ரோமர் 9:28. ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, சீக்கிரத்தில் அவர் நீதியாக நியாயம் செய்து பூமியிலே தம்முடைய நியாயத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த உலகிற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே நிகழ்த்த இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை நீர் வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்ற போகிறீர். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 21:19. 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, நிலத்தை கொடுக்க முடியாது, அது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம் என்று சொல்லி நாபோத் சொன்ன பொழுது நயவஞ்சகமாய் நாபோத்தை கல்லெறிந்து ஏசபேல் கொன்றுவிட்டார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். நியாயம் செய்ய ஒருவர் இருக்கிறார். அதுவும் எப்படி நியாயம் செய்கிறவர்? சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவர். அவர் சொல்றாரு, அவர் வார்த்தை சொல்லுது, இதே இடத்துல ஏசபேலின் ரத்தம் சிந்தப்படும், நாய்கள் அதை நக்கும் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 9:36 வாசிங்க. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும். நல்ல கவனிங்க, சொன்னார் மட்டுமல்ல, வார்த்தையை நிகழ்த்தியும் என் ஆண்டவர் காட்டினார். சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் மிக சீக்கிரமாக நம்முடைய தேசத்துல, நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நியாயம் சீக்கிரம் என்று சொல்லும்போது இரண்டாவது அவருடைய பார்வையில சட்டுன்னு செய்வார். நம்ம சொல்றது போல சட்டுன்னு வேகமா துரிதமா செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில ஆண்டவர் சட்டுன்னு வேகமா செய்யணும்? யாருக்குமே ஆசை இல்லையா? நல்லா சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போது செய்வார் என்றால், அவர் அந்த விஷயத்திலே நியாயம் செய்ய அவருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்தால் செய்ய வேண்டியதை டக்குன்னு ஆண்டவர் செய்வார். ஆமென். துரிதமாக கர்த்தர் செய்வார். ஆதியாகமம் 41:32. ஆதியாகமம் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. பார்வோனுடைய சொப்பனத்திற்கு
தேவனுடைய பெரிதான கிருபையினாலே யோசேப்பு அர்த்தம் சொல்கிறான். தேவன் இதை நிச்சயித்திருக்கிறார். இதை சீக்கிரத்திலே அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆண்டவர் ஒன்றை நிச்சயித்து அதற்கான நேரம் வந்தது என்றால் செய்ய வேண்டிய காரியத்தை டக்கு டக்குன்னு வேகமாக செய்து கொண்டிருப்பார். இதை சொல்லி முடித்ததுதான் காரணம், அல்லது சொல்லி முடித்ததுதான் தருணம். உடனே யோசேப்பு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொன்னவன் அர்த்தத்தை சொன்னவொடனே இதை கர்த்தர் சீக்கிரத்தில் செய்ய போகிறார், இதை நடப்பிக்க போகிறார்னு சொன்னவொடனே யோசேப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டான். யோசேப்பிற்கு அதிகாரம் கையில் வந்து விட்டது. யோசேப்பின் வார்த்தை தொடர்ந்து அவனுடைய வார்த்தைகளின்படியே பண்ட சாலைகள் எல்லாம் பெரிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. விளைச்சல் உண்டாகிறது. யாக்கோபினுடைய குடும்பம் எகிப்திற்கு வருகிறது. யோசேப்பிற்கு இடையில திருமணமும் நடக்கிறது. அனைத்தும் வேகமாக துரிதமாக கர்த்தர் செய்கிறார். சீக்கிரமாக துரிதமாக இந்த தேவன் நியாயத்தை செய்கிற நேரம் உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆண்டவர் சீக்கிரமாக துரிதமாக காரியத்தை செய்கிற நேரம் உண்டு. 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி 70 ஆண்டுகளும் ஜெபம் பண்றாங்க. கர்த்தரை நோக்கி 70 ஆண்டுகளும் ஜெபம் பண்றாங்க. 70 ஆண்டுகள் ஜெபித்தாலும் ஒண்ணுமே அசையாதது போல, ஒண்ணுமே நடக்காதது போலத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் குறித்த அந்த 70 ஆண்டு முடிகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உடனே சட்டம் பிறக்கிறது. உடனே ஆலயம் அனுமதி கட்டுவதற்கு கிடைக்கிறது. ஆலயத்தை கட்டுவதற்கு பணங்கள், அதற்காக தேவையான பொருட்கள் எல்லாம் எதெல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்ப வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அலங்கம் கட்டப்படுகிறது, பட்டணங்கள் கட்டப்படுகிறது, மொழி கூட புதிதாக்கப்படுகிறது. அத்தனையும் என் தேவன் வேகமாக துரிதமாக கர்த்தர் செய்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே நீட்டித்து செய்யவும் உமக்கு தெரியும், சீக்கிரத்தில் செய்யவும் என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு விஷயம் எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே என்னுடைய விஷயத்தில் நீர் எப்படியும் எனக்கு நியாயம் செய்யணும். ஆனால் எப்படி செய்வீரோ அது என்னுடைய காரியத்தை பொறுத்ததல்ல, அது உம்மை பொறுத்தது. ஆனால் எனக்கு தெரியும் என் தேவன் எனக்கு நியாயம் செய்வீர் என்று. அல்லேலூயா. 430 வருஷம் ஒன்றும் நடக்கல. ஆனால் நேரம் வந்தபோது கர்த்தர் துரிதமாக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். ஒருவனை பிடிக்கிறார், அவனுக்கு பேச ஒருவனை கூட அனுப்புகிறார், இருவரையும் சேர்ந்து அனுப்புகிறார். பார்வோன் இடத்துல போய் இந்த அற்புதம் அந்த அற்புதம், ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதம் அந்த அற்புதம், அத்தனையும் ஆண்டவர் துரிதமாக்கி தம்முடைய ஜனத்தை என்றைக்கு வெளியே கொண்டு வர சொன்னாரோ அன்றைக்கு வெளியே வரும் நிலையிலே துரிதமாக சீக்கிரமாக என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆகவே வெகு நாளாய் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவில்லையே, எதுவும் அசையவில்லையே என்று சோர்ந்து போய் இந்த மாலை வேளையில மனம் தளர்ந்து போய் நீங்கள் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவனுக்கு துரிதமாக உங்களுக்கு செய்யவும் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய நேரத்திற்காய் காத்திருக்க, அவருடைய வேலைக்காய் காத்திருக்க எனக்கு பொறுமை தாருன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே நீர் துரிதமாய் செய்வீர், ஆனால் உம்முடைய நேரம் வருகிற வரைக்கும், உம்முடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருக்க எனக்கு பொறுமை தாரும், எனக்கு ஒரு நிதானத்தை தாரும். ஆண்டவரே நீர் செய்வீர் என்ற நம்பிக்கை மட்டும் நான் ஒரு நாளும் இழக்காமல் இருக்க உதவி செய்யும் என்று அவரை நோக்கி காத்திருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. மூன்றாவது ஆண்டவர் நியாயம் செய்கிற விதம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம். நான் உமக்கு
உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். நல்ல கவனிங்க. நீட்டித்தும் நீண்ட காலம் காத்திருக்க செய்தும் நியாயம் செய்வார், சீக்கிரத்திலையும் நியாயம் செய்வார், மூன்றாவது அன்றைக்கே நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நியாயம் செய்யும்போது மூன்றாவது அனுபவம், இங்கே யெப்தா அம்மோனியரை பார்த்து கேட்கிறான். அவன் பேசும்போது சொல்லுகிறான், நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று நியாயம் தீர்க்க கடவர். நாளை அல்ல, இன்றைக்கே நியாயம் தீர்க்க கடவர். அவருக்கு நீடித்தும் செய்ய தெரியும், சீக்கிரமாகவும் செய்யும் தெரியும், அன்னைக்கே இன்றைக்கே செய்யவும் என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மூணாவது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நீட்டித்து வேண்டாம், சீக்கிரத்திலும் வேண்டாம், இன்னைக்கே செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது நம்ம மூணாவது காரியம். நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணோம், ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அது ஆண்டவரை பொறுத்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூணாவது காரியம் உடனே நடக்கும், நமக்கு ஆசை இருக்கும், ஆனால் அது ஆண்டவரை பொறுத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று நியாயம் செய்ய கடவர் என்று. அது என்ன? அம்மோனியர் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் தொடங்குகிறார்கள். இஸ்ரவேலரால் அதை சமாளிக்க நம்பிக்கை, தைரியம் இல்லை. யெப்தா என்பவன், அவன் ஒரு சின்ன இராணுவம் வைத்திருக்கிறான். அவனை போய் அழைத்து சொல்றாங்க, நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உடனே யெப்தா சொல்லுகிறான், நீங்கள் தானே என்னை விரட்டினீர்கள், நீங்க தானே என்னை விரட்டி அடிச்சவங்க, இப்ப ஏன் மறுபடியும் வந்து எங்களை கூப்பிடுறீங்க? என்னை தலைவனாக்குவேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினால் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. உடனே அவர்களும் உன்னை தலைவனாக்குவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். என்றைக்கு அவன் பொறுப்பை எடுத்தானோ அன்றைக்கு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அல்லேலூயா. எப்ப தெரியுமா ஆண்டவர் உடனே செய்வாரு? நீங்க எதையும் செய்யாம தேவ சமூகத்திலே போய் உங்க காரியத்தை சொல்லும் போது கர்த்தர் உடனே செய்வார். இங்க நல்ல கவனிங்க. இவன் பொறுப்பு எடுத்த உடனே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். பொறுப்பை எடுத்த உடனே, அன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, இந்த பொறுப்பு எடுத்த இன்றைக்கே பொறுப்பை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அவன் கொடுத்து விட்டான். ஆனா இவனை வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிடுறாங்க. ஆனா அவன் பொறுப்பு எடுத்த உடனே எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் அவன் கொடுத்து விட்டான். யெப்தா, வேத வசனம் சொல்லுகிறது, யெப்தா தன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே தெரிவித்தான். இப்போ அம்மோனியரிடத்திலே பேசுகிறான். ஏன் யுத்தத்திற்கு வருகிறீர்கள்? நாங்கள் என்ன அநியாயம் செய்தோம் என்று சொல்லி கேட்கிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், உங்கள் பாதை வழியாய் செல்ல அவசியப்பட்டது சொல்லி அனுப்பினார்கள். நாங்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள்? நாங்கள் தீமை செய்ய மாட்டோம், உங்கள் வழியாக, உங்கள் பாதை வழியாக மட்டும் நாங்கள் போகிறோம் என்று சொன்னபோது நீங்கள் தான் கேட்காமல் யுத்தத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் யுத்தத்திற்கு வந்த பொழுது எங்கள் தேவன் உங்களுடைய ராஜ்யத்தை எங்கள் கையிலே கொடுத்தார், நாங்கள் பறிக்கவில்லை, எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு யெப்தா சொல்லுகிறான்,
அவரிடத்தில் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் காமோஸ் என்கிற கடவுளை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய காமோஸ் உங்களுக்கு ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்தால் நீங்கள் அதை வைத்திருப்பீர்களா அல்லது விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் கைவிட மாட்டோம் வைத்திருப்போம் என்றால் அவன் சொல்கிறான், எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்ததையும் நாங்கள் விட முடியாது. அல்லேலூயா என்று எப்தா நிலைநாட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இது இன்று நேற்று நடந்ததல்ல, 300 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இது நீங்க யாரும் செய்யல. என்னைக்கு நான் பொறுப்பு ஏற்றேனோ அன்றே நீங்க பிரச்சனைக்கு வந்துட்டீங்க. நான் பொறுப்பை ஏத்த அன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? பிரச்சனைக்கு வந்துட்டீங்க. இது தூங்கி கொண்டிருக்கிற பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து பொறுப்பெடுக்க நினைக்கிறீர்களோ அன்று எல்லாம் உங்களுக்கு விரோதமாக மாறும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தூங்குற பிரச்சனை. ஆனால் என்னைக்கு நீங்கள் செய்யணும்னு பொறுப்பெடுத்து முன்னு வரீங்களோ அன்னைக்கு பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை வந்து மாறுகிற சூழ்நிலையாக இருக்கும். அன்றைக்கு கர்த்தர் உடனே அன்றைக்கே கர்த்தர் நியாயம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்க நியாயம் செய்ய இந்த ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என்னைக்கும் என்னை அர்ப்பணித்து உம்முடைய ஆவியின் நடத்துதலுக்கு நான் ஒப்பு கொடுத்து அதை செய்ய மட்டும் என்னைக்கு நான் இறங்குகிறேனோ நீர் அன்றைக்கே தீர்ப்பு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 27வது வசனம், 37வது வசனம், 45வது வசனம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 27, 37, 45. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண் தெளிந்தது. 37, 45. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே, எந்த வசனம்? 37. வாசிங்க. அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலோ அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவரும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. 45 வருஷங்களா? ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழ போகிறதில்லை என்று கர்த்தராகிய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். நல்ல கவனி. இந்த பகுதியில் நமக்கு தெரிந்த பகுதிதான். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஆண்டவர் யோனத்தானுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும்
கர்த்தருக்கு செய்வதற்கு தடையில்லை என்று துணிந்து இறங்கின யோனத்தானுடைய விசுவாசத்தை என் ஆண்டவர் கனப்படுத்தினார். பெலிஸ்தியர்கள் எல்லாரும் முறிந்து ஓடினார்கள். களைத்து போய் வருகிற பாதையிலே ஒழுகி கொண்டிருக்கிற தேனை யோனத்தான் சாப்பிட்டு விட்டான். அவனுடைய கண் தெளிந்தது என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசித்தோம். அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க அப்பா இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார், இன்றைக்கு ஒருவரும் எதையும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி உங்க அப்பா ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். இன்றையிலிருந்து இன்னைக்கு அது எஃபெக்ட்ல இருக்கு. அது அவனுக்கு தெரியாது. எங்க அப்பா தெரியாம சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்த அன்றைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு பதிலாக ஏன் என்றவுடன் ஆளாளுக்கு ஆடு மாடு அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடலாம் போல என நினைத்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. சவுலுக்கு தெரிந்த உடனே சவுல் சொல்லுகிறான், வெயிட், முதலாவது கர்த்தருக்கு பலி செலுத்தி அப்புறம் சாப்பிடுவோம் என்கிறார்கள். பலி செலுத்துகிறார்கள், எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடிந்த உடனே இரவு நேரம், அந்த நேரத்தில் சவுலுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஓடிப்போன பெலிஸ்தரை துரத்த போகிறவன் முதல்ல துரத்துல அதில் தனக்கு கொஞ்சம் புகழ் வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ என்னவோ தெரியல, அவர்களை விரட்ட நினைக்கிறான். அப்போது ஆசாரியன் இல்லை. கர்த்தரிடம் கேட்போம் வாருங்கள் என்று சொல்லி ஆசாரியன் எல்லாரும் சொல்லுகிறாங்க. கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. உடனே தெரிந்து விட்டது, இஸ்ரவேலிலே பாவம் இருக்கிறது. அதனால் தான் தேவன் என்ன பண்ணல, பேசலை. அதனால தான் தேவன் பதில் வரல அவரிடத்திலிருந்து என்று சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். யார் என்று சொல்லி பார்க்கும்போது சட்டத்தை மீறி சாப்பிட்டது யாரு என்று சொல்லி சீட்டு போட்ட பொழுது யோனத்தானுடைய பேரிலே சீட்டு விழுகிறது. அன்று இருந்த சட்டத்தின்படி அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மனித சட்டத்தினால் வருவது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் செய்தது, எல்லாரும் சேர்ந்து துணை நிற்க இஸ்ரவேலுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த இந்த யோனத்தான் கொலை செய்யப்படுவது நியாயம் அல்ல என்றார்கள். அத்தனையும் சேர்ந்து இதுதான் நியாயம் என்று சொன்னாலும் அன்றைக்கே எது நியாயமோ அதை நிலைநாட்ட வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யோனத்தானை தப்புவித்தார். அது அவருடைய பார்வையிலே நியாயமாய் காணப்பட்டது. என்னாகமம் 27வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிங்க கொஞ்சம் வேகமா. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவருக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை, 5 பெண் பிள்ளைகள். நிலம் கிடைக்காது சட்டத்தின்படி. மோசே இருக்கும்போதே போகிறார்கள். சட்டத்தில் இடமில்லை, ஆனால் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அன்றைக்கு மோசே தேவ சமூகத்திற்கு போய் பேசுகிறான். அன்றே கர்த்தர் போடுகிறார் ஒரு ஆணை, இன்று ஒரு சட்டத்தை எழுது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஏன் அதை எழுத சொன்னார்? அந்த குடும்பத்திற்கு அன்னைக்கே நியாயம் செய்வதற்காக. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்களை வாசிக்கும் போது, சட்டம் வந்தபோது நிலம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது யோசுவாவின் மூலம் நிலம் கொடுக்கப்படுகிறது. பங்கிடப்படுகிற இந்த நாளிலே 5 பேரும் மறுபடியும் சட்டத்தை கொண்டு போகிறார்கள். ஒரு நாள் கூட தாமதிக்காமல் சட்டம் ஒரு நாளில் வந்தது. அதே நாளிலே நடத்தப்பட கர்த்தர் செய்தார்.
கர்த்தர் அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்க வல்லவர். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்க வல்லவர். எல்லாரும் ஏகமனதாய் கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நியாயம் செய்வீராக, நீர் நின்று தீர்ப்பீராக, நீர் தீவிரமாய் தீர்ப்பீராக, நீர் அன்றே தீர்ப்பீர். இந்த 3 நிலையிலும் நீர் எந்த விதத்தில் எனக்கு நியாயம் செய்வதாய் இருந்தாலும் ஒன்று எனக்கு நிச்சயம், கண்டிப்பாக நீர் நியாயம் செய்வீர். நீர் நீட்டித்து செய்தாலும் நியாயம் செய்வீர், சீக்கிரத்தில் செய்தாலும் நியாயம் செய்வீர், அன்றே செய்தாலும் நியாயம் செய்வீர். ஆனால் உம்முடைய பிள்ளையாய் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருந்தால் நீர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு உம்மோடு இணைந்திருக்கிற ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. நிதானமாய் உம்மோடு கூட நடக்கிற ஒரு கிருபையை தாரும், பொறுமையாய் இருக்கிற ஒரு கிருபையை தாரும். நிச்சயமாய் மேன்மையானதை செய்ய நீர் வல்லவர். எப்போ செய்வீர்? உம்முடைய நேரத்தில் செய்வீர், உம்முடைய பாணியிலே செய்வீர். அதை நீர் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் எனக்கு உறுதியாக நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த 3 விதத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். சங்கீதம் 37 சங்கீதம் 27 28 வசனங்கள். சங்கீதம் 37 27 28. தீமையை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ, துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். எப்படியும் ஆண்டவர் நியாயம் கிடைக்க செய்வார். அதற்கு அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? 27 வசனத்தில் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய். நான் உம்மை சேவிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுகிறேன். ஆனால் நீர் விரும்பாதவை, நீர் வெறுப்பவை ஏதேனும் தீமை இப்போ என்கிட்ட இருந்தா அதை அகற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே இடத்துல நன்மையை கொண்டு வந்து நிறுத்துவது அதை விட முக்கியம். ஆண்டவர் சொல்கிற முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகு, ரைட். ஆனால் அதை விட முக்கியமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், தீமையை விட்டு விலகு, அந்த இடத்துல நன்மை செய்கிற காரியத்தை கொண்டு வந்து வை, அது மிக முக்கியம். என்னிடத்தில் இருக்கிற தீமை அகன்று போக இந்த மாலை வேளையில் கிருபை தாரும். அந்த இடத்துல நீர் எதிர்பார்க்கிற நன்மையை செய்யவும் எனக்கு கிருபை தாரும். 2வது கண்டிஷன், நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30-31 வசனங்கள். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். நல்ல கவனிங்க, எப்தாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். எப்தாவின் வாழ்க்கையில் இருந்தது நமக்கு ஒரு படிப்பினையாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்தாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததை நமக்கு ஒரு படிப்பினையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் செய்வார் உண்மை, ஆனால் நம்முடைய துடிப்பில் ஆவியிலே நிறைகிறேன் என்கிற உற்சாகத்தில் அவசரப்பட்டு ஏதாவது பொருத்தனை பண்ணக்கூடாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை சேவிக்கிறேன், ஆவியில் நிரம்புகிறேன் என்று சொல்லி
உணர்ச்சி வசப்பட்டு தவறான பொருத்தனையை பண்ணாதே. அல்லேலூயா. இப்போ மனதில் எழுதுங்க, உணர்ச்சி வசப்பட்டு தவறான பொருத்தனையை நான் பண்ணக்கூடாது. என் உணர்ச்சிகளினால் தீர்மானம் பொருத்தனையை நாம் செய்யாமல் தேவனுடைய நடத்துதலினாலே பொருத்தனையை தீர்மானத்தை செய்ய கிருபை தருவீராக. அல்லேலூயா. உணர்ச்சி வசி பண்ணிட்டீங்கன்னா செய்யற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டீங்கன்னா செய்யற வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டாலும் வேதனையை அனுபவித்த பின்புதான் மன்னித்து அற்புதம் செய்வார். நம்ம தேவன் மன்னிக்கிறவர் தான், அன்புள்ளவர் தான். ஆனால் அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா வேதனையை நீங்கள் என்னதான் போய் மன்னிப்பு கேட்டு முழங்கார் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாலும் வேதனையை அனுபவித்த பின்புதான் மன்னித்து விடுதலை தருவார், அற்புதம் செய்வார். அதனால் ஆண்டவர் ரெண்டாவது கண்டிஷன் சொல்கிறாரு, உணர்ச்சி வசப்பட்டு பதஷ்டத்தில் பொருத்தனையை தீர்மானத்தை செய்யாதபடி நிதானமாக தேவ கிருபையினாலே பொருத்தனை தீர்மானம் செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டையும் இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் நியாயத்தை செய்வார், நீட்டித்து செய்வார், சீக்கிரத்தில் செய்வார், அன்றைக்கே செய்வார். அந்த தேவன் உங்கள் விஷயத்திலும் நியாயத்தை செய்யட்டும். அதற்கு முதலாவது, ஆண்டவரே தீமையை எடுத்துவிட்டு, நீர் விரும்பாத தீமை எடுத்துவிட்டு அந்த இடத்துல நீர் எதிர்பார்க்கிற நன்மையை நான் செய்ய ஒரு கிருபை தாரும். ரெண்டாவது, அவசரத்தில் ஆண்டவரே உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே நான் எந்த தீர்மானம் பதஷ்டத்தில் எந்த தீர்மானம் பொருத்தனை செய்யாதபடி நிதானமாய் தேவனுடைய நடத்துதலின்படி தீர்மானம் பொருத்தனையை செய்ய கிருபை தாரும். முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். நம்மை நேசித்தபடினால தான் ஆண்டவர் சொல்றார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? செய்வார். சில நேரத்தில் நீண்ட காலம் காத்திருக்க செய்து நியாயம் செய்வார். சில நேரத்தில் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஆண்டவர் செய்வார். சில நேரத்தில் அன்றைக்கே செய்வார். ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை நியாயத்தை செய்வாரோ அது நம்ம விருப்பம் அல்ல, அது ஆண்டவரை சார்ந்தது. நம்ம எப்படி அவர் மாற்ற விரும்புகிறாரோ, எப்படி அர்ப்பணிக்க விரும்புகிறாரோ அப்படி நடக்க நம்ம உடனே இறங்கும்போது ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாரு, தீமையை உன்னை விட்டு விலக்கு, விளக்கிட்டு அந்த தீமை இருந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற நன்மையை நீ செய்யணும். ரெண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு நீ பொருத்தனை பண்ணாதே, பதஷ்டத்தில் பொருத்தனை பண்ணாதே, நிதானமாக தேவ கிருபையினால தீர்மானத்தை பொருத்தனையை பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் நியாயம் செய்கிற தேவன். நீர் நியாயம் செய்கிற விதத்தில் 3 விதத்தில் செய்கிறீர். நீண்ட காலம் காத்திருக்க வைத்து நீர் நியாயம் செய்கிறீர். சீக்கிரத்திலே நீர் நியாயம் செய்கிறீர். அன்றைக்கே நியாயம் செய்கிறீர். இந்த 3 விதத்திலே நீர் எப்படி எங்களுக்கு நியாயம் செய்வீரோ அது உம்மை பொறுத்தது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், நீர் நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீர் நியாயம் செய்வீர். அதற்கு நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தீமையை எங்களை விட்டு விலக்கி அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற நன்மையை செய்ய ஒரு கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். அவசரப்பட்டு பதஷ்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் பிள்ளைகள் பொருத்தனை தீர்மானத்தை செய்யாதபடி நிதானமாய் தேவ கிருபையினாலே தேவ உணர்த்துதலின்படி தீர்மானங்கள் பொருத்தனைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வசனத்தால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்வீராக.
நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.